வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் இரண்டாவது நாள் ஆட்டத்தின் முடிவில் இந்திய அணி 308 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்று வரும் முதல் டெஸ்ட் போட்டியில் இரண்டாம் நாள் தொடக்கம் வரை விளையாடிய இந்திய அணி 376 ரன்கள் குவித்தது. பின்னர் களமிறங்கிய வங்கதேச வீரர்கள் இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களிடம் அடுத்தடுத்து வீழ்ந்தனர். 149 ரன்களில் அந்த அணி சுருண்டது. ஜாஸ்பிரிட் பும்ரா அதிகபட்சமாக 4 விக்கெட்டுகள் வீழ்த்தி அசத்தினார். தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸை 227 ரன்கள் முன்னிலையுடன் இந்திய அணி தொடங்கியது. இருப்பினும் கேப்டன் ரோஹித், விராட் கோலி, ஜெய்ஸ்வால் ஆகிய மூவரும் சொற்ப ரன்களில் வெளியேறி ஏமாற்றம் அளித்தனர். ஆட்ட நேர முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 81 ரன்கள் எடுத்துள்ள இந்திய அணி 308 ரன்கள் முன்னிலை என்ற வலுவான நிலையில் உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.